வணக்கம் நண்பர்களே, கிரேஸ் மெட்டல் ரூஃப். நான் உங்கள் ஃபேப்ரிகேட்டர் கணேசன் பேசுகிறேன். இப்போ ஒரு மேரேஜ் ஹால் வீடியோ உங்களுக்கு சப்மிட் பண்ணுறேன். இது எங்கே பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அறந்தாங்கியில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் கூத்தாடி வயல் அப்படிங்கிற ஒரு கிராமம். சார் அப்ராட்டில் இருக்கிறாங்க. அவங்க அங்கேருந்தே நம்மளோட யூடியூப் வீடியோஸ் ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணி நம்மளை ஒரு 3 மந்த்ஸுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து இந்த ஸ்ட்ரக்சரல் ஒர்க்கை ஃபாலோ பண்ணுறோம். அந்த வாலில் எப்படி கிளாம்ப் டைப்பில் செட் பண்ணி அதை ஷீட்டிங் பண்ணி நம்ம ஸ்ட்ரக்சரல் கொண்டு வரது அப்படின்னு சொல்லி நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்குறோம். ஃபுல்லாக அப்போலோ ஸ்ட்ரக்சரலில் பண்ணுறோம். அப்போலோ ஸ்ட்ரக்சரலில் ஏன் பண்ணோன்னா, வித்தவுட் ரஸ்ட் துருப்பிடிக்காத இது மைல்டு ஸ்டீல் அப்போலோ ஸ்டீலு. அதனால் அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகாது. இது ஹாட் ரோல்டு காயில்னு கச்சார் காயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அவ்வளோ சீக்கிரத்தில் பெண்ட் ஆகாது. அதோட ஃபினிஷிங் தன்மைங்கிறது நல்லாயிருக்கும். ஸோ பல சோதனைகளுக்கு உட்பட்டு தான் இந்த பைப் வருது. அதனால் நம்ம எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி ஹச்ஆர் காயில் பைப்பு தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா, கல்யாண மண்டபம் வீடியோ ஃபுல்லாக காட்டிகிட்டு இருக்கிறோம் பாருங்கள். இது சைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 80க்கு 70. கல்யாண மண்டபத்தோட சைஸ் 80க்கு 70. இதிலே எல்லாமே டோட்டலாக கொண்டு வந்துடுறோம். இதில் நாங்கள் பார்த்திங்கன்னா எக்ஸ்எல்பி இன்சுலேட்டடு யூஸ் பண்ணுறோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சா சவுண்டு வராமல் இருக்கிறதுக்கு, ஹீட் வராமல் இருக்கிறதுக்கு எக்ஸ்எல்பி இன்சுலேட்டடு நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இது வெளியில் வர்றது ரெயின் கட்டரை வச்சு வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா செட்டில் போட்டோம் கல்யாண மண்டபம் அப்படின்றது தெரியாதபடிக்கு நாங்கள் இதை விசேஷமாக வடிவமைத்திருக்கிறோம். இதுபோல் என்னை பார்க்குற என்னுடைய நேயர்கள் நிறைய பேர் என்னை ஃபாலோ பண்ணுறீங்க. உங்களுக்கு தேவை இந்த மாதிரி பண்ணணும், வேர் ஹவுசிங், கல்யாண மண்டபம் அல்லது ஒரு கேரளா மாடல் ஷெட்டு அல்லது ஒரு வீட்டு தேவையான என்ன மாதிரி செட்டாக இருந்தாலும் நீங்கள் கிரேஸ் ரூஃபை கான்டாக்ட் பண்ணலாம். நேர்த்தியாகவும் நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரில் கொடுப்போம்.